நம்ம பாப்பா சென்னையில படிக்க போறான். ஒருத்தி என்ன டீமு, என்ன மேட்ச், என்ன நடக்குது ஒன்றும் தெரியாம ஜாலியா தூங்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா நாங்க வந்து அடுத்த வாரம் ஒரு கார் வாங்கலாம்னு இருக்கோம். சென்னையில வந்து கொஞ்சம் பெஸ்டா இருக்கிற சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் இருக்குன்னா எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வெளியே வரல. என்ட்ரன்ஸ்ல நீ ஹே டேஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. தர்மங்கிரம ஏதாச்சும் பண்ணுங்கய்யா. அது டெய்லி வந்து நீங்க பைத்தியக்காரியா தான் வீடியோல பார்த்துட்டு இருப்பீங்க. That's bad bro, that's very bad. Talking like that, okay? இல்ல I'll give you punishment. என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க? கொஞ்சம் பொழங்க பார்ப்போம். உனக்கு நல்லா சமைச்சு தருவேன் நிறைய. ஒத்து ஒத்து, நீ தான் இருக்கலே இன்டெலிஜென்ட். நீ தான் வந்து ராக்கெட் சயின்ஸ் கண்டுபிடிச்சவ. போதுமா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன மேட்ரு அப்படின்னா, நம்மளுடைய பேபே பாப்பா இன்னைக்கு அப்படி சொல்லக்கூடாது. நம்ம பாப்பா சென்னையில படிக்க போறான். ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அவளுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அவ வந்து அதுல பாஸ் ஆனா மட்டும்தான் அவளால வந்து உள்ள நுழைய முடியும். சாம்பார் ஆப்பு எனக்கு. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அவள் மெட்ரிக்ல தான் படிக்கிறா. பட் அவளை சிபிஎஸ்சிக்கு மாற்றலாம்னு ஒரு ஐடியா. இது எந்த அளவுக்கு நல்ல ஐடியான்னு தெரியல. பட் நாங்கள் பார்த்த வரைக்கும் கேட்ட வரைக்கும் ஓகே தான், ஒரு பிரில்லியன்ட் கேர்ள் அவளால் படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. எங்கேயோ போயிட்டடா நீ. நாங்கள் ஏன் இது வந்து உங்களுக்கு சொல்றோம்னா, உங்களை நிறைய பேர் சிபிஎஸ்சியில் படிச்சிருப்பீங்க, மெட்ரிக்ல படிச்சிருப்பீங்க. மேபி மெட்ரிக் டு சிபிஎஸ்சி நீங்க போயிருக்கலாம். ஸோ உங்களோட சஜஷன்ஸும் வேணும், நீங்களும் சொல்லுங்க. அது எப்படி வேணா நம்ம ஒன்று பண்ணுவோம். உண்டு இந்த வீடியோ வந்து நம்ம இமீடியட்டா அப்லோட் பண்ணுவோம். ஸோ உங்களோட ஐடியாஸ் வந்து எங்களுக்கு கொடுங்க. இன்கேஸ் அது ஒரு நல்ல ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா கூட நாங்கள் அதை வந்து கன்சிடர் பண்றோம். ஓகே. மெயினா எதுக்காக அவள் சிபிஎஸ்சி மாறுறான்னா, அவள் வந்து அவளோட எய்மே வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தான், யூபிஎஸ்சி, ஐஏஎஸ் அந்த மாதிரி தான். ஸோ அதுக்கு வந்து சிபிஎஸ்சி இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கஷ்டமா தான் இருக்கும், ஆனால் கஷ்டப்பட்டு சேலஞ்சிங்கா இருக்கட்டும்ன்றதுக்காக தான் அதை பண்றோம். ஸோ அதுவுமே அவ ஊர்ல இருந்து இங்க வந்து படிக்க போறா. நிறைய சேஞ்சஸ் இருக்க போகுது. ஆஃப் கோர்ஸ். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. அவ வந்து என் தங்கச்சி குண்டு. அதுக்கு ஸோ கண்டிப்பா அவளுக்கு வந்து என்னோட அறிவுல பாதி இருக்காதா? உனக்கே அறிவு கிடையாது, இல்லை அவளுக்கு எப்படி இருக்கும்? அவளுக்கு அறிவு படிச்சிருவான்னு தான் எனக்கு தோணுது ஆக்சுவலா. ஏன்னா அவ வந்து மெட்ரிக்ல படிக்கும் போதுமே அவ புரிஞ்சு அந்த கான்செப்ட் புரிஞ்சு அவளே தான் கொஞ்சம் நிறைய எழுதுவா. மக்கப் மாதிரி பண்ண மாட்டா. ஸோ அதனால ஐ திங்க் it will be easier for her. You are really a God gifted child. பட் தெரியல, ஆனா கண்டிப்பா உங்க சஜஷன்ஸ் எங்களுக்கு 100% தேவை. ஸோ 200% கூட கொடுங்க. கண்டிப்பா கொடுங்க. இல்ல 300% கூட கொடுங்க. ஏன்னா 500 கூட ஓகே தான். இல்லனா 600 750 கூட ஓகே தான். அதுவும் மார்க். பல்பு வாங்கிட்டேன் மச்சான், பல்பு வாங்கிட்டேன். இன்ஃபினிட்டி போதுமா? அதான் என் மார்க். அது எனக்கு மேல இருக்குல்ல. வீடியோக்குள்ள ரொம்ப நேரமா நம்ம போகாம இருக்கோம். இன்னைக்கு வந்து இந்த மாதிரி போயிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி என்ன நடக்குது, அதுல என்ன ஆக போறா, என்ன ஏதுன்ற எல்லாத்தையுமே நீங்க எனக்கு பார்க்க போறீங்க. ஆக்சுவலா நிறைய ஸ்கூலும் நாங்க ட்ரை பண்ண போறோம். ஸோ அதனால அது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கும். ஸோ ஒரு பக்கம் எக்ஸாம் எழுதட்டும். அண்ட் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஒருத்தி என்ன டீமு, என்ன மேட்ச், என்ன நடக்குது ஒன்றும் தெரியாம ஜாலியா தூங்கிட்டு இருக்கா. என்ன ஸ்வேதா? ஆமா. ஊரே, அதுக்கு முதல்ல நீ படிக்கணும். ரொம்ப கஷ்டம் ப்ரோ. போன வருஷம் இந்த நேரம் ஸ்வேதா போயிட்டு ஸ்கூலா சுத்திக்கிட்டு இருந்தோம். சீரியஸா? மேடம் பீதியில இருந்தாங்க. ஸ்கூல் ஹண்டிங் டே. ஆமா. ஆக்சுவலா வந்து ஸ்வேதா பத்தி நம்ம ஒண்ணு சொல்லி ஆகணும். போன வருஷம் நம்ம சுத்திட்டு இருந்தோம். ஒரு ஸ்கூல்ல வந்து காரி துப்பி நம்மள வெளியே அனுப்பிச்சாங்க. பட் நம்ம வந்து பெருசா வந்து கண்டுக்கலன்னு வச்சுக்கேன். ஆமா. ஆனா ஸ்வேதா வந்து அதை கண்டுக்கல அப்படின்றப்போ கொஞ்சம் காண்டாச்சு. 1000 இடத்துல வாங்கி தொலைஞ்சிருக்கேன் நானு. எங்களுக்கு வந்து பேசிக்கலி நாங்க எப்பவுமே வந்து மார்க் ஒரு மேட்டரா நாங்க வந்து இது பண்ண மாட்டோம். ஏன்னா இப்போவுமே வந்து இன்னும் இம்ப்ரூவைஸ் தான் ஆயிருக்கிறா. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸ்கூல்னா கண்டிப்பா அதெல்லாம் பார்க்க தான் செய்வாங்க. அவங்க வந்து மார்க் பார்த்து
பார்த்துட்டு என்ன மார்க் இதெல்லாம் வந்து எப்படி நீங்க தூக்கிட்டு ஸ்கூலுக்குலாம் கொண்டு வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுவும் நாங்க குடும்பத்தோட போயாச்சு. ஆக்சுவலா நாங்க வந்து அடுத்த வாரம் ஒரு கார் வாங்கலாம்னு இருக்கோம். வெரி குட் வெரி குட். என்ன கார் தெரியுமா? அசோக் லேண்ட்ல வந்து இந்த பெரிய ஒரு லாரி கார் இருக்கும் தெரியுமா? ஏன்னா பத்தல நாங்க போனா மொத்த குடும்பமா தான் எங்கனாலும் போறோமா. ஸோ அதனால மினிமம் 10 பேர் அந்த இடத்துக்கும் போயிடுவோம். வண்டி பத்தாம வண்டியில உட்காருறது, அப்புறம் இன்னொரு கேப் புக் பண்றது பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆமா. ஸோ அதனால அந்த ஸ்கூலுக்கும் வந்து குடும்பத்தோட போயாச்சு, ஏதோ பிக்னிக் போற மாதிரி. போனதுக்கு அப்புறமா அங்க வந்து அவங்க வந்து லிட்ரலி தே டிட் த திங். நாங்க கண்டுக்கல, போடா நீ என்ன எங்களுக்கு சீட்டு கொடுக்குறது, நாங்க போய் ஏன் சீட் வாங்கிக்கோம் அப்படின்னும். அவங்க வந்து ரிக்ரெட் பண்ணணும், இப்படி ஒரு குழந்தைய மிஸ் பண்ணிருக்காங்க ஸ்வேதா. 70% எடுத்திருக்க. அவங்க ஸ்கூல்ல நீ படிச்சு 35% 70% நீ எடுத்தனா அவங்க ப்ரௌடா எங்க ஸ்கூல்ல படிச்சவங்க அப்படி எடுத்தா அவங்க நினைச்சிருப்பாங்க. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே. இப்போ உங்க ஸ்கூல் ப்ரௌடா ஃபீல் பண்ணும். ஸ்வேதா ஸ்கூல் அவ அவ்வளவு தூரம் ப்ரூவ் பண்ணிருக்கா. அவளை வேணான்னு சொன்னவங்க எல்லாரும் போய் இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு. இதுக்காகவே நாங்க ஒரு ஸ்கூல் ஓபன் பண்றோம். குலுகுலு குலுகுலு. ஓகே ஃபைன் பாப்பா, ஆல் தி பெஸ்ட். நல்லா எக்ஸாம் பண்ணு, சூப்பரா பண்ணு. உனக்கு ஏதாவது क्वेश्चनக்கு ஆன்சர் தெரியலனா என்ன மனசுல நினைச்சுக்கோ. அட கன்றாவியே. ஆய் வேணா வரும் ஆன்சர் வர. ஓகே ஃபைன் போலாமா? நல்லா பண்ணனும். ஆல் தி பெஸ்ட். போயிட்டு வந்து ரிசல்ட் என்னன்றத சொல்றேன். ஓகே பாப்பா, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர்டா தானே இருக்க? இங்கிலீஷ்ல வந்து இந்த எனக்கு தெரியல இதா கேட்பாங்களான்னு. ஆனால் மெட்ரிகுலேஷன்ல இருக்கிறது கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. கிராமர் தான் இருக்கும். பாஸ்ட், பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட். சரி ஏதோ ஒன்று. அப்புறம் சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட் அதெல்லாம் இருக்கும் கரெக்டா? சயின்ஸ்ல என்ன கேட்பாங்க? சத்தியமா தெரியாது சார். ஆக்சிஜனுக்கு ஒரு கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், இது மூணுக்கும் கெமிக்கல் அந்த போடுவாங்கல்ல H2O, அந்த மாதிரி கேட்டா ஓகே. அந்த மூணுத்துக்கு மட்டும் கேட்டா ஓகே. மேக்ஸ் ஓகே தான், ஈஸி தான், பிரச்சனை இல்லை. சயின்ஸ் இங்கிலீஷ்னா சரி பாஸ் ஆகு, பார்ப்போம், ஏதாவது பண்ணுவோம். ஸோ மீன்வைல் நீங்களும் வந்து எனக்கு என்ன பண்ணுங்க, சென்னையில் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ மீன்வைல் நான் அதையும் செக் பண்ணி பார்க்குறேன். மேபி நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா உங்கள் பசங்க அங்கே படிக்கலாம். நல்ல பெஸ்ட்டு அந்த கோச்சிங் இருக்கிற ஒரு நல்ல ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதையும் நான் செக் அவுட் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப டைம் இல்லை, உடனே சேர்த்தாகணும். எல்லா ஸ்கூலுமே வந்து ஃபாஸ்ட் ஃபில்லிங்காக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். பண்ணிடுவோம். சரி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்படியோ நீ வந்து சரி நல்லதான் சொல்ல, எப்படியும் நீ பாஸ் ஆயிடுவேன்னு உனக்கு பதட்டமா இருக்கோ இல்லையோ, எனக்கு பதட்டமா இருக்கு. நீ ஜாலியா கூலா வந்துட்டு இருக்க, என்ன பண்றது? क्वेश्चन பேட்டர்னே தெரியாது, என்னன்னு போய் தான் பார்க்கணும். பார்த்துட்டு அது நமக்கு தெரிஞ்சதை அட்டெண்ட் பண்ணிட்டு வர போறோம். பெண் இருக்கா? உன் எக்ஸாமுக்கு அவங்க பெண் தருவாங்களா? பெண் வாங்கிட்டு போயிடுவோம். பிட்டு பேப்பர் எதுவும் தேவையா? சொல்லு, நான் ரெடி பண்ணி தரேன். மைக்ரோ ஜெராக்ஸ் இவ்வளவுதான் இருக்கும், யாருக்கும் தெரியாது. ஒண்ணும் வேண்டாம் சாமி, ஒரு 5 ரூபா பெண்ணு மட்டும் வாங்கி தான் போதும், முடிச்சு. இது புள்ள. போயிட்டு என்னத்தை கிளிக்கிறேன்னு பார்ப்போம். சொல்லு, கை வேர்க்காம இருக்கிறதுக்கா? இவளுக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கு, கை பயங்கரமா வேர்க்கும். என்ன பயமா இருக்கா? லைட்டா வரணும்ல, பயப்படாத, சில்லா எழுதுறதுக்கு முன்னாடி யோசிங்க. நம்மளால முடியாது, எதுவும் இல்ல, யோசிங்க. எழுதிட்டு யோசிக்காத. குட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போனாலா இல்ல ரத்த சரித்திரம் எழுத போனாலானே தெரில. போய் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகுது, இன்னும் ஆளை காணும். பார்ப்போம் அப்படி என்னத்தை தான் எழுதிட்டு வரான்னு. ஆமா ஸ்வேதா, இந்த பாப்போம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போனாலே, என்ட்ரன்ஸ் எழுத போனாலும் இல்ல நீட் எக்ஸாம் எழுத போனாலும், என்ன எழுத போனாலும் என்ன எழுதுனாலும் எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. எனக்கும் தான். நான் ராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டுட்டு தான் இருக்கேன். இவங்க வந்து நானும் அதான் கொண்டு பார்த்துட்டு இருக்கேன், இது என்ட்ரன்ஸா என்னன்னு தெரியல இவ்வளோ நேரம் அப்படின்னு. மேபி அந்த ஸ்கூல் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் போல. ஸோ இவங்க ஆக்சுவலி ஆல்ரெடி இப்போ இன்னும் ஃபியூ ஸ்கூல்ஸ் என்கொயரி பண்ணாங்க. எனக்கு இப்போ கால் வந்தது அந்த ஸ்கூல்ல இருந்து, அட்மிஷன் போடுறீங்களா அப்படின்னு.
ஓ ப்ளீஸ் வெயிட் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி என்ன கொஸ்டின் கேட்டிருப்பாங்கக்கா? அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு சொல்லுங்க. அவளை இல்ல கேட்கலாம் வந்து சொல்லுவா என்னெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டு. எனக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பிடிக்காது தெரியுமா, சுத்தமா பிடிக்காது. நானே என்ட்ரன்ஸ் எழுதியிருக்கேன். இல்ல புரியல. சுத்தமா பிடிக்காது. 6th எழுதினேன் என்ட்ரன்ஸ். லக்கிலி எனக்கு எல்லா ஸ்கூல்லையும் கிடைச்சிச்சு. ஒரு ஸ்கூல்ல நான் வேணும்னே பேப்பர் வச்சுட்டு வந்தேன் தெரியுமா. அது எந்த ஸ்கூல்ல நான் வெளியே சொல்ல மாட்டேன். எனக்கு என்ன அந்த ஸ்கூல் பிடிக்கல 6th ஸ்டாண்டர்ட்ல. ஓகேவா, நிறைய ரீசன்ஸ். ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அந்த ஸ்கூல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதனால என்ன பண்ணேன், என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு போயிட்டு வேணும்னே அப்படியே கொஸ்டின் பேப்பர் வச்சுட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு அப்போ கூட என்னால முடியல. வீட்டில் சொல்லாம இருக்க அம்மாட்ட சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஏமாத்தலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு மனசு கேட்கல. அப்புறம் சொல்லிட்டேன், அம்மா இல்லம்மா நான் எழுதவே இல்லை, நம்ம ஸ்கூல்ல இருந்தாலும் விட்டுடலாம் வேணாம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு ரொம்ப பயம் அந்த ஸ்கூல்ல படிக்க. பயங்கர நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு அந்த ஸ்கூல் ஸ்ட்ரிக்ட். அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் நமக்கு செட் ஆகாது. நம்மளே ஒரு ஜாலி கேர்ள். மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகர கட்டையும். அதனால அப்படி பண்ணேன். எனக்குலாம் என்ட்ரன்ஸே வேணாமா வாங்க அப்படின்னு சேர்த்துட்டாங்க எங்க ஸ்கூல்ல. உங்க ஸ்கூல்லயும் நான் வந்து என்ட்ரன்ஸ் எழுதினேன். அப்ப என்ட்ரன்ஸ் இருந்தது. எங்க ஸ்கூல்லயும் வந்து எழுதுனாங்க. கிடைச்சது. ஆனா எனக்கு அந்த ஸ்கூல்ல நான் போய் சேரல. கொழுப்பு நான் கேர்ள்ஸ் ஸ்கூல் தான் வேணும், கேர்ள்ஸ் ஸ்கூல்ல போய் சேர்ந்தேன். நான் கோயட். நீ கோயட் தான் வேணும், கோயில்ல போய் சேர்ந்தியா? செருப்படுத்து பிச்சு கூட பிச்சு. ஓகே ஃபைன். இப்ப 11th எனக்கு என்ட்ரன்ஸ்லாம் வேணாமா வா 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 அப்படி சரி. ஸ்கூல்ல ஃபீஸ் ரொம்ப கலெக்ட் ஆகலையா, அதனால கூப்பிட்டாங்க. 35,000 கட்டுறவன் தான் தெரியும். சரி ஓகே, எப்போ வராங்கன்னு தெரியல. லெட்ஸ் வெயிட். 20 minutes later. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வெளியே வரல. அப்படி என்னதான் எழுதுறா அவன்? என்ன மேடம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். சூப்பர் பண்ணி. எது எனக்கு ஈஸியா இருக்கும் நான் டக்குன்னு அட்டென்ட் பண்ணிடுன்னு நினைச்சனோ அதெல்லாம் ஈஸியா அட்டென்ட் பண்ணல. எது வந்து டஃப்பா இருக்கும்னு நினைச்சனோ அது ஈஸியா அட்டென்ட் பண்ணிட்டேன். ரைட், சரி போய் ஆக பாப்போம். முதல்ல மேத்ஸ் நானும் போட்டுருச்சு, சயின்ஸ் ஓகே, இங்கிலீஷ் சூப்பர். ஓகே, ஸோ எப்படியோ வந்து எழுதி முடிச்சுட்டு வந்துட்டேன். அம்மா நீ என்ன பப்ளிக் எக்ஸாம் எழுதுனா இவ்வளோ நேரம் எழுதிட்டு இருந்த? எஸ்ஏலாம் கேட்டிருந்தாங்க. நான் எஸ்ஏ நெட்டிக்கிறேன். கொஸ்டின் ஆன்சர்ஸ் என்னதான் இருக்கு, கொஸ்டின் அவ்வளோ பெருசா இருக்கு, அதை ரீட் பண்றதுக்குள்ள டைம் போயிடுச்சு. ஐயோ பாவம். சிபிஎஸ்சினா அப்படிதான், எல்லாம் வந்து கான்செப்ட் புரிஞ்சு எழுதுறது தான் அப்படின்னா எல்லாரும் சொன்னாங்க. ஏதோ நான் படிச்ச கடைசியில் போடுறேன். அதான் நான் என்ன நினைச்சேன், அதான் 30 minutes நினைச்சேன். அதனால டீச்சர் கிட்ட போயிட்டு முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டேன். இல்ல நார்மலா 2 hours ஆகும். என்னடா சொல்ற, இன்னும் 1 hour ஆகுமா? எப்படியோ எழுதிட்டேன். உங்க அண்ணி இப்போ ஃபோன் பண்ணும்போது ஏதோ எழுதியிருக்கா, நான் வந்து சொல்றேன் அப்படின்ட்டேன். நேரில் போயிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஸ்கூல் பார்த்தாச்சு. அதுல வந்து ஒன்று ஃபைனல் பண்ணணும். மீன்வைல் நீங்க சொல்ற ஸ்கூலையும் நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறோம். சீக்கிரமாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் எங்களால் சீக்கிரமாக பார்த்து சீக்கிரமாக டிசைட் பண்ண முடியும். அண்ட் எல்லாமே ஓகேவா தான் ஃபீல் ஆகுது. இப்போ தான் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. மெட்ரிகுலேஷன்லேருந்து சிபிஎஸ்சி வந்தால் எல்லாருமே சொல்கிறது என்னன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். டஃப் இன் த சென்ஸ் மெட்ரிகுலேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு எல்லாமே ஒரு பேட்டர்ன் இருக்கும், ஒரு இது இருக்கும். புக் பேக் கொஸ்டின், 1 mark கொஸ்டின் இதெல்லாம் தான் இருக்கும். பட் சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. கம்ப்ளீட் புக்கையுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுலேருந்து என்ன கேள்வி வேணாலும் எங்கேருந்து வேணாலும் எப்படி வேணாலும் கேட்பாங்க. அதனால அது எல்லாமே அந்த கான்செப்டை புரிஞ்சுட்டு பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எண்ட் ஆஃப் த டே இவளோட கையில தான் இருக்கு. வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. கம்ப்ளீட்டா உன் பொறுப்பு தான் பாப்பா. எனக்கு வந்து சுத்தமா நான் வந்து சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன். இது நீ தான் எடுக்க போற டெசிஷன். ஓகேவா? என்னால உன்னை ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு உனக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் தேவை அப்படின்னா என்னால அது பண்ண முடியும். அவ்வளவுதான். உனக்காக நான் படிக்க முடியாது. ஸோ அதனால நீ தான் வந்து சூஸ் பண்ணிக்கணும் என்ன படிக்க போற அப்படின்றதையும் சரி, எந்த மோட்ல படிக்க போற, சிபிஎஸ்சியா, மெட்ரிகுலேஷனா, ஐசிஎஸ்சியா என்னன்றதை நீ தான் சூஸ் பண்ணிக்கணும். சரிங்கோ. ஸோ வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஜானு கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அவ தான் வந்து நம்ம வீட்டோட பிரெயின். அந்த பிரெயின் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம், செயல்படுவோம். கொண்டு வந்தாச்சு. ஏதோ எக்ஸாம் பத்தி கேட்டேன், நான் வீட்டுக்கு வந்து சொல்றேன்ட்டேன். அவகிட்டே கேளு. பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. சொல்லு. அசையாத மரம் ஒன்று. நான் சொன்னேன்ல மேத்ஸ் எவ்வளவு ஈஸியா இருக்கும். மேத்ஸ் பார்த்தா எனக்கு ஒண்ணுமே தெரியல. அதுல நிஜமாவா? நிஜமா. இங்கிலீஷ் ஈஸி. போய் சொல்றேன், என் மேல ப்ராமிஸா? நிஜமா மேத்ஸ் இல்ல நல்லாவே எழுதிருக்கா குந்தானி. நல்லா எழுதுனியா? சொல்லு பாப்பா, நல்லா எழுதுனியா? என்னடி சொல்ற? எழுதியிருக்கேன் அப்படின்றா. ரிசல்ட் ஈவினிங் வந்து கால் பண்ணி சொல்லுவாங்களாம். இன்கேஸ் இவ பாஸ் ஆகுறா இல்ல வாட் எவர், அதுக்கு வந்து இன்னைக்கு ஈவினிங் சொல்லிடுவாங்க. நாளைக்கு வந்து இன்டர்வியூ மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. எதுக்கு இன்டர்வியூ தெரியல. என்ன வந்து ஸ்கூல்
படிக்க எடுக்கிறாங்க ஜாப் இன்டர்வியூ எடுக்கிறாங்க இப்ப இல்ல எனக்கு பிபிலாம் ஏறுது கடவுளே. நம்ம படிக்கும் போது கூட இவ்வளவுலாம் இல்ல குண்டு. இன்னொன்னு ஃபீஸ் எல்லாம் கேட்டேன்னு வச்சுக்கேன் அப்படியே ஹார்ட் அட்டாக், மினி ஹார்ட் அட்டாக் தான் வருது. நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. நான் 11th 12th படிக்கும் போது உள்ள ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நான் அப்புறம் சொல்றேன். இவளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80,000ல இருந்து 1 lakh கிட்ட வந்து per இயருக்கு ஆகுது. ஸ்வேதாக்கு அரௌண்ட் ஒரு 50-60,000 கிட்ட 70,000 கிட்ட வருது ஒரு வருஷத்துக்கு. எனக்கு எவ்வளவு தெரியுமா ஆச்சு? வருஷத்துக்கே வந்து 30,000 rupees per இயருக்கு. ஆமா, நான் வந்து 2011ல வந்து 11th படிச்சேன். ஓகேவா, per இயருக்கு 30,000 rupees. அதுல ஒரு 0 கட் பண்ணிக்கோங்க. 3000 ரூபாய். ஆமா, என்னோட ஃபீஸை கேட்டா நீ ஷாக் ஆயிடுவேன். சொல்லுமா 1000 rupees. ஒரு வருஷத்துக்கு 1000 rupees தான் என்னோட ஸ்கூல் ஃபீஸ். எங்க ஸ்கூல்ல வந்து என்னன்னா இங்கிலீஷ் மீடியம்ன்றனால 3,000. அதே தமிழ் மீடியம்னா 500 ரூபாய் 550 ரூபாய் தான். இங்கிலீஷ் மீடியம் தான். அதான். சோ அதனால இப்பெல்லாம் கேட்கும்போது அப்படி இருக்கு. சரி, ஓகே. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன பண்ண போறா, இது பண்ண போறான்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அகைன் நாங்க வரோம். ஓகே குண்டு. சோ நான் வந்து அப்படியே விடை பெறுகிறேன். வீடியோல இருந்து இல்ல, இந்த ஊர்ல இருந்து. இப்போ என் நண்பனுக்கு கல்யாணம். சோ அதுக்கு நான் அட்டென்ட் பண்ண போறேன். ஆக்சுவலி நானும் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ரொம்ப வெறியா இருந்தேன், போய் செம்ம ஃபன் பண்ணலாம். ஆக்சுவலி ராமோட ஃப்ரெண்ட்ஸ் ராமோட எனக்கு தான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அது நினைச்சு ராமுக்கு கொஞ்சம் ஜெலஸா இருக்கும். ஜானோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜானோட ஃப்ரெண்ட்ஸை விட ஜானுக்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அது அவங்க கேட்டா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க இப்படி பேசுறச்சு. அவங்க எப்படியும் நம்ம வீடியோ பார்க்க மாட்டாங்க. என்னோட உயிர் தோழிகள். அவங்க உயிர் தோழிகள் தான் வீடியோ கூட பார்க்க மாட்டாங்கண்ணா. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நாங்க ஃப்ரெண்ட்ஸா கேங்கா நிறைய வைப் பண்ணலாம்னு பார்த்தேன். பட் ஐ காட் a lot of work to do. சோ அதனால வந்து என்னால இங்க இருந்தே ஆசீர்வாதம் பண்ண போறியா? இங்கதே ஆசீர்வாதம், என்னோட ஆசீர்வாதம் எப்போதும் உங்க கூட இருக்கும். சோ அதனால பாத்து போயிட்டு வாடே. நல்லா செமையா ட்ரெஸ் பண்ணி எனக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணும், வீடியோ கால் பண்ணும். உன் அழகை நான் வந்து அப்பப்போ பார்க்கணும். நல்ல வேற உனக்கு நான் வந்து ஸ்டைலிங் எல்லாமே கொடுத்து விட்டுருக்கேன். அந்த மாதிரி கரெக்டா ரெடி ஆகும். கண்டிப்பா ஸ்கூல் வேட்டையை வந்து நீங்க தொடருங்க. நாங்க அப்படியே கண்டினியூ பண்றோம். எஸ், யா. See you. Bye. Bye. டாடா. அப்புறம் ஓகே. ஸோ வந்து பாப்பா ஸ்கூல்ல இருந்து கால் வந்துச்சு. ராம் அழகா என் நம்பரை கொடுத்துடுறாங்க எல்லா இடத்துலயும். மாஸ்டர் பிளான். ஒரு லோன்னாலும் எனக்கு தான் கால் வருது, எல்லாத்துக்கும் எனக்கு தான் கால் வருது. பட் ஐம் ஜஸ்ட் ஷிட் ஸ்கேர்ட் ரைட் நவ். எதனாலனா நாளைக்கு வந்து பாப்பாக்கு இன்டர்வியூவா. பாப்பாவுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் வருது. ஐயோ கடவுளே. அவங்க என்ன சொன்னாங்கன்னா பேரண்ட் வர சொல்லுங்க. பட் ஆப்வியஸா அப்பா அம்மா இங்க இல்ல. அதான் நான் சொன்னேன் அவங்க இல்ல, நாங்க தான் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஓகே தான். இப்ப நீங்க வந்துருங்க. குரூப் டிஸ்கஷன், பேனல் டிஸ்கஷன், பேனல் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் பிரின்சிபல் கூட ஒரு இன்டர்வியூ, அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் கூட ஒரு இன்டர்வியூன்னு நிறைய பேர் கூட இன்டர்வியூஸ் இருக்கான். அது எல்லாத்தையும் நாங்க 2 பேரும் சேர்ந்து போய் பண்ணணும். இதை போய் சொல்றேன் நான் அவகிட்ட. ஸோ விச் மீன்ஸ் அவன் என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணிட்டா. அதையும் நான் கேட்டா அவங்க கிளியரா சொல்லல. ஐ ஹோப் சோ, ஐ பிலீவ் சோ அப்படின்றாங்க. கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இவ்வளவு கடினமான ஸ்கூல்ல தான் சேர்க்கிறோமோ ஐ டோன்ட் நோ. எனக்குலாம் இந்த இன்டர்வியூலாம் வராதுப்பா. சரி போவோம், போய் பார்ப்போம். ஓகே, என்ட்ரன்ஸ்ல நீ தெரியல கால் வந்துச்சு ஸ்கூல்ல இருந்து. அவங்க பேசினாங்க எல்லாமே, நான் கேட்டேன். ஸோ which means she cleared the entrance exam right அப்படின்னா I hope so, I believe so, I don't know அப்படின்ட்டாங்க. தெரியல, but you have interview tomorrow. And do you want to know the twist in that? எனக்கும் தான் இன்டர்வியூவா. அவங்க அப்படிதான் சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா பேரண்ட் இருக்காங்களா, அவங்க நாளைக்கு வர முடியுமா, ஏன்னா அவங்களும் தான் கலந்துக்கணும் இன்டர்வியூல அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இல்ல, அவ திருநெல்வேலியில தான் படிச்சா, ஸோ இப்பதான் இங்க வந்து ஷிஃப்ட் ஆக போறா, அதனால இப்ப நாங்க தான் பாத்துக்கிறோம். பிரதர் சொல்லியிருந்தாங்க அவங்க தான் கார்டியன் அப்படின்னாங்க. பிரதரும் இல்ல, அந்த பையல நான் விட்டு போயிட்டான், இப்ப நான் மட்டும் தான் இருக்கேமா அப்படின்னு. அப்ப நீங்க வந்துருங்க இன்டர்வியூக்குன்ட்டாங்க. கரெக்டா உங்க அண்ணனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாப்பா. ஷார்ப்பா, அதுவும் என் நம்பர். எல்லா ஸ்கூல்ல இருந்தும் எனக்கு தான் கால் வருது. நானும் ஓகே I'll decide, I'll let you know அப்படின்ட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் உங்க நம்பர் தான் கொடுத்தோம். ராம்பாலாஜி உன்னை நான் வச்சுக்கிறேன். வரும்போது பர்த் சர்டிபிகேட், அந்த சர்டிபிகேட் ஒரு 5 சர்டிபிகேட் சொல்லிருக்காங்க. அதெல்லாம் கம்பல்சரி எடுத்துட்டு வரணுமா. இன்னொன்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேனல் டிஸ்கஷனா. அப்படின்னா என்ன டிஸ்கஷன்? எனக்கு புரியல. வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க, பயங்கரமா இருக்கு. அது என்ன எதை பத்தின்னு கேட்டேன். அவங்க இட்ஸ் an oral interview. நாளைக்கு ஃபுல்லா இன்டர்வியூ தான். எலி காயறதுக்கு எலி புழுக்கையாக காயணும். தம்பி எனக்கே பயமா தான் இருக்கு. அடுத்து இந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வேற ஏதோ இருக்கும். அப்படி ஓடி காட்டு, நடந்து காட்டு, உருண்டு காட்டுன்னு சொல்லுவாங்க. தெரியல. Run forward, run back. பட் யா, ஸோ நாளைக்கு காலையில 10 o'clock அங்கே இருக்கணும். லெட்ஸ் see. ஸோ நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ஆனால் உங்க அண்ணனை நான் விட மாட்டேன் பாப்பா. உங்க அண்ணனை நான் ஒரு நாளும் விட மாட்டேன். பாரு, இதுக்கு படி வாங்கியே தீர்வேன்னா. மீன்வைல் போல அந்த சிக்கனை சாப்பிட்றா சாப்பிட்றா. பட் எனிவேஸ் லெட்ஸ் see. நான் ஃபர்ஸ்ட் ராமுக்கு கால் பண்ணி சொல்லி I have to update all these things.
So I'll go do it. இதுல பாப்பாக்கு நான் mock test வேற வெச்ச கொஞ்ச நேரம் முன்னாடி. Tell me about yourself. So why are you planning to join CBSE right now? அப்படிலாம் கேட்டா அவளும் பதில் சொல்லிட்டு தான். இப்போ எனக்கு யாராவது mock test வைங்கயா ப்ளீஸ்ங்கயா. இப்போ நான் தாங்கயா ஸ்டூடண்ட். நீ வைக்கிறியா? வெயிட். Who are you? I am idiot stupid for being with you all. I am a stupid idiot. Where are you from? I am from விடுகதையா? இல்ல உனக்காக, உனக்காக. செல்லம் இல்ல செல்லம். நீங்க ஸ்டூபிட் நீங்க அது எங்க இருந்து வரும்? கீழ் பக்கத்துல இருந்து வரும். அண்ட புழுகனா இருப்ப போல இருக்க. பச்சை குழந்தை பாலூட்டி வளர்த்த பால குடிச்சு புட்டு பாம்பா கொத்துதடி. சரி ஓகே गाइस, jokes apart, I'll talk with Ram What are you அதுக்கப்புறம். eating? Bye. ஓகே, ஸோ ராம் வந்து ஆக்சுவலி கிளம்பிட்டாங்க. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இப்போ டைம் என்ன தெரியுமா? மணி காலை 1:38. ஆக்சுவலி ரொம்ப ப்ரொடக்டிவா பண்ணிட்டு இருக்கோம் ஒரு வேலை. நிஜமாவே நான் டயட்ல தான் இருக்கேன். நார்மலா நான் கலாய்ப்பேன், பட் சீரியஸாவே நான் டயட்ல தான் இருக்கேன். 7 மணிக்கு மேல சாப்பிட மாட்டேன், ஒண்ணுமே பண்ண மாட்டேன். இதெல்லாம் உண்மையா? ஈலா விடுறாங்க. நாளைக்கு இப்படி இந்த இன்டர்வியூக்காக சரி நைட்டு தலை குளிச்சிருவோம், காலைல டிலே பண்ணக்கூடாதுன்னு போய் குளிச்சுட்டு வந்தவதான். குளிச்சுட்டு வர பேய் பசி, எனக்கு வாந்தி வர்ற அளவுக்கு எனக்கு பசி. சாப்பாடு போட்டு கொண்டு வந்துட்டு 3 பேரும் நல்லா வட்டம் போட்டு தின்னுகிட்டு இருக்கோம். தின்னுகிட்டே இருக்கான் தீனி பண்டார. ரொம்ப பசிச்சு சாப்பாடுல தண்ணி ஊத்தி வச்சாங்க. தண்ணி ஊத்தி வச்ச பழைய சோத்து எடுத்து மறுபடியும் குழம்பு ஊத்தி. எல்லாம் என் தலையெழுத்து. டயட்டிஷியன், ஐ எம் வெரி சாரி. இந்த மாதிரிலாம் இப்படி ஒரு ஆளே நான் கிடையாது. இவங்க எல்லாம் நைட் 2-3 மணிக்கெல்லாம் சாப்பிடுவாங்க. நேத்து கூட சாப்பிட்டாங்க. நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், சோத்து சட்டையை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஆனா எனக்கு வந்து இப்படி ஒரு பசி எடுக்கும் நான் நினைக்கிறேன். சோஃபால கீழ உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கேன். அக்கா என்ன பார்க்க கூட இல்ல நேத்து நைட். ஆமா, நான் குளிச்சுறேன், நீங்க வந்து பெட் போட்டுருங்க, நான் வந்து குளிச்சுட்டு வந்துறேன். பாய். நிஜமா எனக்கு அந்த அளவுக்கு நைட் எல்லாம் பசிக்கிறது இல்ல. இப்போ என்னன்னு தெரியல, மேபி ராம் இல்லாம ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் ஆனு தெரியல. நண்பா உருட்டை பழகி கொள்ளடா. என்ன சொன்னா என் ஹஸ்பண்ட் எனக்கு தேடும்ல.